STF-ஐ, ஆர்மியை, போலீஸை, அதிகுடைய ஆயுதம் தாங்கிய படையினரை போட்டு நீங்கள் எங்களை கடந்து நீங்க இந்த சவப்பட்டிகளை கொண்டு செல்கிறீர்கள், இந்த காற்றாலை சவப்பட்டிகளை கொண்டு செல்கிறீர்கள். இந்த மன்னார் தீவில எந்த ஒரு மக்களுடைய கருத்தையும் கேட்காமல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது, காற்றாலை திட்டம். ஆக இது சட்ட ரீதியான பிழையான விடயம். இருக்குது அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இந்த இடத்துல வச்சுதான் சொன்னவர், இந்த காற்றாலை திட்டம் மக்களை பாதிக்கின்ற திட்டம், இந்த கனியமன் திட்டம் மன்னார் மக்களை பாதிக்கின்ற திட்டம், கடந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம். ஆகவே எங்களுடைய அரசாங்கம் இதை இடைநிறுத்தும். தொடர்ந்து இந்த போராட்டம் விரிவடைய வேண்டும். இலங்கையின் அனைத்து பாகங்களிலும் எங்களுடைய போராட்டத்தின் நியாயமான காரியங்கள் சொல்லப்பட வேண்டும். எங்களுடைய மன்னார் தீவை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு உரிய அதிகாரிகளும் சிறப்பாக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் 9வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பல கிராம மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் தீவு பகுதியில் இரண்டாவது கட்டமாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த 3ஆம் தேதி பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களின் மன்னர் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மன்னர் தள்ளாடி சந்தியில் மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் தள்ளாடி சந்தி மற்றும் மன்னர் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பாகங்கள் மன்னர் நகர பகுதிக்கு பலத்த போலீசாரின் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டது. எனினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வந்தன. இந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பெருமளவு மக்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியுள்ளனர். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த போராட்டத்திற்கு மன்னர் பிரஜைகள் குழு, பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் பூரண ஒத்துழைப்பை வழங்கி வரும் நிலையில் மன்னர் மக்களும் இளைஞர்களும் இணைந்து தொடர்ச்சியாக இரவு பகல் பாராது போராட்டம் முன்னெடுத்து வருகின்றனர். இதன்போது போராட்டத்தில் கலந்து கொண்டோர் சமூக ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்கையில் நீதியானதும் நியாயமானதுமான இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மக்களினுடைய ஆதரவு எங்களுக்கு பெருகி கொண்டு வருகிறது. நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஏற்கனவே மன்னார் தீவில் 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 36 காற்றாடிகள் இட்டே வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 36 காற்றாடிகளுக்கு மேலாக இன்னும் கொண்டு எங்கட தலையில நீங்க சுமையை சுமத்துவதற்கு ஏன் விளைகின்றீர்கள்? மன்னார்ல இந்த இலங்கை தீவில மன்னார் மட்டும்தானா மாவட்டம்? ஏனைய மொத்தம் 25 மாவட்டங்கள் இருக்கிறது. குறிப்பாக விஞ்ஞானபூர்வமாக பார்க்கிற போது இந்த 7 மாவட்டங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட போதும் அதுல 7வது இடமாகத்தான் மன்னார் இருந்தது. அதுல 1வது, 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த காற்றாலை திட்டத்தை விஸ்தீரணப்படுத்தாமல் நீங்கள் மன்னார்ல மட்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய 36 காற்றாடிகளுக்கு மேலாக இன்னும் அதிகமாக மன்னார்ல நீங்க இந்த காற்றாடிய மன்னார் தீவை இலக்கு வைத்து நீங்கள் ஏன் இந்த நில ஆக்கிரமிப்பை செய்கின்றீர்கள்? இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய சந்ததி 10 வருடம், 20 வருடம், 30 வருடத்துக்கு பிறகு இதே அளவு சந்ததி இருக்காது. இனம் எங்களுடைய சந்ததி பெருகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் காற்றாலை கனியமன் என்ற போர்வையில நீங்கள் காணிகளை, எங்களுடைய நிலங்களை நீங்கள் கையகப்படுத்தி எங்களுடைய இன பரம்பலை, எங்களுடைய இன வாழ்விடத்தை நீங்கள் உங்களுக்கு கையகப்படுத்த நினைப்பது என்பது இலங்கையினுடைய ஜனநாயக சட்டவிரோத மீறல். அதே போல இங்கே சொல்லக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் அறிக்கை மிக பெரும் பிழையாக இருக்கிறது. அந்த சுற்றுச்சூழல் அறிக்கையிலே மிக முக்கியமாக மக்களினுடைய கருத்து கேட்கப்பட வேண்டும். இந்த மன்னார் தீவில எந்த ஒரு மக்களுடைய கருத்தையும் கேட்காமல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது, காற்றாலை திட்டம். ஆக இது சட்ட ரீதியான பிழையான விடயம். எனவே இந்த பிள்ளைகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம். நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போது இதே இந்த மைதானத்தில் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் 2 தரம் சொன்னவர். பிரதேச சபை தேர்தலுக்கு வந்த போதும் ஜனாதிபதி தேர்தல் நேரத்திலும் அவர் சொன்ன விஷயம் என்ன? அதற்கான ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது, அதற்கான பேப்பர் கட்டிங் இருக்குது, அவர் சொன்ன குரல் பதிவு இருக்குது.
அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இந்த இடத்துல வச்சு தான் சொன்னவர், இந்த காற்றாலை திட்டம் மக்களை பாதிக்கின்ற திட்டம், இந்த கனியமன் திட்டம் மன்னார் மக்களை பாதிக்கின்ற திட்டம், கடந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம். ஆகவே எங்களுடைய அரசாங்கம் இதை இடைநிறுத்தும் என்று சொன்னார். அப்படி சொன்னவர் ஏன் இப்ப வரைக்கும் இடைநிறுத்தவில்லை? அதே போல 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக இவை இடைநிறுத்தப்படுகிறது என்று சொல்லி அறிவிப்பை விடுத்து போட்டு இரவோடு இரவாக அதிகாலை வேளையில் எங்கள் கண்முன்னே நாங்கள் இல்லை நிற்கத்தக்கனையாக எதிர்ப்பை நாங்கள் நியாயமான ரீதியில் வெளிப்படுத்தும் விதமாக நிற்கின்ற பொழுது STF-ஐ, ஆர்மியை, போலீஸை, அதிகுடைய ஆயுதம் தாங்கிய படையினரை போட்டு நீங்கள் எங்களை கடந்து நீங்க இந்த சவப்பட்டிகளை கொண்டு செல்கிறீர்கள், இந்த காற்றாலை சவப்பட்டிகளை கொண்டு செல்கிறீர்கள். கனத்த மனதோடு 8வது நாளாக அருட்தந்தையர்களும் நாங்களும் இந்த வீதியில நின்று போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய போராட்டம் நியாயமானது. இந்த போராட்டத்துக்கான நியாயாதிக்க கருத்துக்கள் எங்களிடம் இருக்கிறது. இந்த நியாயாதிக்க கருத்துக்களை வலியுறுத்தித்தான் நாங்கள் ஜனநாயக ரீதியில் நீதியான எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். எத்தனை நாளானாலும் இந்த போராட்டம் தொடரும். அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார், அதே போல எங்களுடைய அருட்தந்தை டெஸ்மன் அடிகளார், இப்படி நிறைய அருட்தந்தையர்கள் எங்களோட இருக்கிறார்கள். மன்னார் பேஜைகள் குழுவினுடைய ஆதரவோடு இளைஞர்களாக மன்னார் மண்ணை நேசிக்கக்கூடிய அனைவருமாக ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை, இந்த நீதியான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் முன்கொண்டு செல்வோம். இங்கே மன்னார் மாவட்டத்தை அன்பு செய்கிற கட்சி பேதமற்ற, சமய பேதமற்ற பலர் இந்த இடத்திலே ஒன்று கூடி தங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த தீவுக்கு எதிரான காற்றாலை திட்டத்தையும் கனியமன் அகழ்வு திட்டத்தையும் உடனடியாக நிறுத்த வேண்டும். இதுவே மன்னார் மக்களாகிய எங்களுடைய கோரிக்கை. ஒவ்வொரு நாளும் காலையில இங்கே ஒவ்வொரு கிராமமாக மக்கள் வந்து காலையும் மாலையும் இரவிலுமாக நிறைய ஆதரவு எங்களுக்கு தருகிறார்கள். பல இளைஞர்கள், யுவதிகள் முன்வந்து எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். பல நன்கொடையாளர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டத்தை சமூக ஊடகங்களூடாக இதனுடைய பாதிப்புகளை பல படித்தவர்கள், கல்விமான்கள் என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த போராட்டம் விரிவடைய வேண்டும். இலங்கையின் அனைத்து பாகங்களிலும் எங்களுடைய போராட்டத்தின் நியாயமான காரியங்கள் சொல்லப்பட வேண்டும். எங்களுடைய மன்னார் தீவை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு உரிய அதிகாரிகளும் சிறப்பாக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மன்னார் பிரதேச குழு சார்பாக உங்களை அன்போடு கேட்டு நிற்கிறோம். இதற்கு உதவி செய்கிற ஊடகவியலாளர்கள், பொறியியலாளர்கள், வக்கீல்மார், இன்னும் மன்னார் மண்ணை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கு. எங்களுடைய போராட்டத்தின் நியாயமான கோரிக்கைகளை நாம் தொடர்ந்து உங்களுக்கு முன்வைக்கிறோம். இந்த நிலையில் மன்னார் மக்களின் வாழ்வை பாதிக்கின்ற வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக எதிர்வரும் 14ஆம் தேதி எமது நிலம் எமக்கு வேண்டும் என்னும் துணைப்பொருளில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடைய மக்களையும் மண்ணையும் மீட்பதற்காகத்தான் எங்களுடைய ஆயுத போராட்டமாக இருக்கலாம், அகிம்சை போராட்டமாக இருக்கலாம், நடைபெற்ற வரலாறுகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் எங்களுடைய இனப்பிரச்சினை தீர்வுக்கு எந்த வழிமுறையும் இல்லாத இந்த சூழலில் மன்னார் மாவட்டத்திலே மண்ணை மீட்பதற்கான போராட்டத்தை மக்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மன்னார் மாவட்டத்தின் மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் மக்கள் பிரதேசத்துக்கு இருக்கிறது. நாங்கள் ஆயுதம் ஏந்தாத அகிம்சை போராளிகளாக வருகிற 14ஆம் தேதி மன்னார் மண்ணிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், நகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் சகிதமாக ஒரு மாபெரும் போராட்டத்தை இந்த இலங்கை அரசிற்கு எடுத்துச் சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய இந்த மண்ணை மீட்கின்ற அந்த போராளிகளாக மாறுகின்ற சூழலில் தென்னிலங்கை அரசுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தமானது, எங்களுடைய மக்கள் எங்களுக்கு உரித்தானவர்கள். அந்த வகையிலே அதை சூறையாடுகின்ற தென்னிலங்கையிலே இருக்கின்ற யாராக இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகின்ற வகையிலே எமது நிலம் நமக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த கோஷத்தோடு வருகிற 14ஆம் தேதி 9 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி அளவிலே நிறைவு பெறுவதற்கான போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாட்டை
நாங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளும் கோரி நிற்கின்றோம். ஆகவே நாங்கள் அகிம்சை போராளிகள் என்று சொல்கின்ற வகையிலே எங்களுடைய போராட்டம் இந்த தென்னிலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மண்ணையும் ஒரு காலம் யாரும் அபகரிக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது. அது நாங்கள் துப்பாக்கி ஏந்தி போராடுகின்ற போது அந்த தியாகங்களை செய்தவர்கள் அந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். ஆகவே கட்சி பேதம் இல்லாது தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி பேதம் இல்லாத நகரசபை, மாநகர சபை, பிரதேச சபை உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்த போராட்டத்திலே இணைந்து கொள்ளுமாறு மன்னார் மக்கள் சார்பாக அறைகூவல் விடுக்கின்றேன். ஆகவே தென்னிலங்கைக்கு நாங்கள் பாடம் போட்டுகின்ற வகையில் எங்களுடைய மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுகின்ற வகையிலே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் செய்தாக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள், தமிழ் பேசும் மக்கள் பிரதிநிதிகள் எந்த கட்சி வேறுபாடு இல்லாது இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்த மண்ணையும் மக்களையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் தென்னிலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்ற ஒரு போராட்டமாக அது மாற வேண்டும். ஆகவே எல்லோரையும் மன்னார் மக்கள் சார்பாக, இந்த மன்னார் மண் சார்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கிறேன். அத்தோடு மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்தை நிறுத்த கோரியும் எல்மனைட் அகழ்விற்கு எதிராகவும் மன்னாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வவுனியாவில் மனிதச்சங்கிலி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா வைத்தியசாலை சுற்றுவட்டத்திற்கு அண்மையில் இன்று காலை குறித்த போராட்டம் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்து போராட்டக்காரர்கள், மன்னார் தீவானது காற்றாலை மற்றும் கனியமண் அகழ்வு ஆகிய இரண்டு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளது. இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் செயற்திட்டங்களையும் இலங்கை அரசாங்கம் அதானி குழுமத்திற்கு அது உடன்படிக்கையின் அடிப்படையிலேயே வழங்கி இருக்கின்றார்கள். இந்த ரெண்டு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படுமானால் மன்னார் தீவில், அதாவது குறிப்பாக கடலே நம்பி தொழில்களை செய்து வாழ்கின்ற மக்களினுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பறிக்கப்படும். அதே நேரத்தில் அவர்களுடைய வசிப்பிட உரிமைகளும் பறிக்கப்படும். மற்றும் மன்னார் தீவில் உள்ள கடல் வளங்கள், பவளப்பாறைகள் போன்றன ஒரு அழிவுக்குள்ளாகின்ற நிலையிலேயே இட்டு செல்லப்படுகின்றது. அத்தோடு வலச பறவைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற பறவைகளுக்கு ஒரு மரண பொறியாக இந்த காற்றாலை திட்டம் மாற்றமடையும். இதேவாறு இல்மனைட் அகழ்வின் காரணமாக அங்கு காணப்படுகின்ற கடல் நீரானது தரையின் கீழ் புகுந்து நிலம் உவராகின்ற தன்மைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்த வேளையில் மன்னார் மாவட்ட மக்களுக்கு இந்த காற்றாலை திட்டத்தையும் இல்மனைட் அகழ்வு போன்ற பிரச்சனைகளை தான் எதிர்காலத்தில் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருகிறதால் அதனை இல்லாமல் செய்வோம் என்ற போன்ற வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். ஆகவே அப்படி வாக்குறுதிகளை வழங்கியவர் இன்று இந்த பிரச்சனைகளை கண்டும் காணாதமாக அவருடைய அமைச்சரவை ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் வளங்களையும் அந்நிய பல்தேசிய கம்பெனிகளுக்கு தாரை வார்த்து இந்தியா, குறிப்பாக அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் எங்களுடைய நாட்டினுடைய இறமையை மீறுகின்ற ஒரு இக்கட்டான நிலைக்கு நாட்டை தள்ளி சென்றுள்ளார்கள். ஆகவே இந்த பிரச்சனைகளை சரியான முறையில் தீர்வு வழங்காத பட்சத்தில் நாங்கள் அனைவரும் ஐக்கியப்பட்டு இதற்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை வழங்குவதற்கு தொடர்ந்து வலியுறுத்துவோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து 9வது நாளாக இரவு பகல் பாராம மக்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த கனியமணல் மற்றும் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து இந்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றது. இரவு பகலாக மன்னார் மக்கள் மன்னார் மாவட்டத்திலே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் கடந்த காலங்களிலே வாக்குறுதிகளை வழங்கி இந்த மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றி இருக்கின்றார்கள். இன்றைய நாள் 9வது நாள் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்க்கும் முகமாக, அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இன்றைய நாளிலே வவுனியாவிலே இந்த சங்கிலி போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த கனியமண் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி நிற்கிறோம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.